எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஒரு புதிய களம் விரிகிறது கண்முன். சேரி சிறுவர்கள் புத்தகத்தையும் விளையாட்டையும் இசையையும் தொட வேண்டிய பருவத்தில் தீய பழக்க வழக்கங்களை தொட்டு மீள முடியாத சூழலில் சேற்றில் மீண்டும் மீண்டும் புதைந்து, இதில் ஒரு முகம், சிறுவனின் முகம் தனித்து தெரிகிறது. தனக்கென்று ஒரு குட்டிக் கூட்டத்தை சேர்த்து கொண்டு தன் தவறுகளையும் எல்லைகளையும் மெல்ல மெல்ல விரித்து கொண்டு சட்டத்துக்கு புறம்பாகச் சென்று தன்னை அந்த சேரியின் ஜெனரல் என்று விழித்து கொண்ட சிறுவனின் கதை. ஜெனரல் மிக்கியின் கதை. பதுங்கி இருக்கிறானுங்க சார். யோ, அப்படி போய் பாரு. போ. சரி சார். கையில மட்டும் கிடைக்கட்டும். அட்டிக்கிட்டியா சார்? நான் ஒருத்தனை பிடிச்சிட்டேன். சீக்கிரம் வாங்க சார். யோ, அவனை கொண்டாங்க. மிக்கி, மிக்கி. ஒருத்தர் விடக்கூடாது. இவங்க எல்லாரோட தலைவன் அந்த மிக்கி. அவனை முதல்ல பிடிக்கணும். ஏய், உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வந்து மாட்டியா? வாடா. உங்களே அடிச்சிட்டா சார். டேய், என் கையில கிடைச்ச. டேய், இருங்கடா. டேய், இந்தியால அடிச்சிட்டு பள்ளி மேல ஓடுறீங்க. விட மாட்டேன்டா. டேய், ஓடாதீங்கடா. நீயே கேளு. நான் என்ன கேக்குறது? மிக்கி, இருட்டாயிடுச்சு. போலாமா? எங்க?
வீட்டுக்கு. போ, எல்லாரும் போயிடுங்க. ஒரு விஷயத்த கரெக்டா பிளான் பண்ண அதை செய்ய வக்கில்ல. வீட்டுக்கு போய் அடுப்பாங்கரையில படுத்து தூங்குங்க. மிக்கி, எங்களை குத்தசாலி என்ன பிரயோஜனம்? நடந்தது தெரியாது. நம்ம பிளான் தெரிஞ்சு போய் தான் போலீஸ் ஓடி வந்தது. நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாளாவே எல்லாரும் நம்மள சந்தேகத்தோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம கட்டடிச்சப்பவே ஹெட் மாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும். செத்தோம். அவருக்கு எப்படி தெரியும்? ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு யாருக்காவது தெரியுமா? மூஞ்ச பாரு, இவனுங்களும் இவனுங்களோட பேய் மொழியும். ஆமா ஆமா, சொல்லக்கூடியவரை பாருங்க, அப்படியே மூஞ்சில பால் வழியுது. அவங்க அப்பனோட திருட்டு மூஞ்சி. டேய், வாய் மூடுடா. உங்க சவகாசமே வேணாப்பா சாமி. மிக்கிக்கு என்ன பிரச்சனை? அவன் ஜெயிலுக்கு போனாலும் அவனுக்கு உள்ள ஆள் இருக்காங்க. அது யாரு? அவன் அப்பன். அவ ஆத்தால தூக்கி உள்ள வச்சாலும் குடும்பத்தோட சேர்ந்து களி தின்பாங்க. சாவுடா. விடுறானே. மைக்கேல், என்னடா இது? என்னன்னு தெரியலையா? நீ எதுக்கு இப்ப கோவப்படுற? என்ன, அப்பாவை பத்தி யாராவது தப்பா சொன்னாங்களா? வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? ஒரு கைதியோட பையன். இங்க பாரு மைக்கேல், உங்க அப்பா ஜெயிலுக்கு போனது யார்கிட்டயோ கொலை அடிச்சிட்டோ இல்ல கொலை பண்ணிட்டோ இல்ல. அத மறந்துடாத. பாத்துட்டே இருங்க, நான் யாருங்கறத காட்டுறேன். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க மிக்கி? ஐயோ, உன்னை பத்தி எல்லாரும் தப்பா பேசும்போது என்னால தாங்கிக்க முடியல. உன் வயசு பசங்க எல்லாம் இப்படிதான் இருக்காங்களா? சொல்லு. இது என்ன நினைச்சா வர்றது, நினைச்சா போறது? ஒண்ணு மட்டும் சொல்ற, நீ இப்படியே இருந்தனா நாசமா தான் போயிடுவ. சாபத்தை உன்னோடய வச்சுக்க. என்னை தனியா இருக்க விட்டு தொலையேன். இது வேற இவ்ளோ சூடா இருக்கு. எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்ல, அத ஞாபகத்துல வச்சுக்கங்க. நாடு நல்லா இருக்கணும் தான், அத நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நானும் உங்க புள்ளையும் உசுரோடவே இருக்க மாட்டோம். ஒரு புரட்சியாளருடைய பொண்டாட்டி இப்படி புலம்பக்கூடாது. அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். நாட்டில புரட்சி மலரும். அப்போ இந்த புண்ணு ஒவ்வொன்றும் விழுப்புண்ணாக புகழப்படும். அப்பா, இத பாருங்க. சூப்பர்டா. வாடா ராஜா. ஏய், பாத்தியாடி, இவன் படிச்சு பெரிய ஆளா வருவான். இந்த நாட்டை காக்கின்ற ஜெனரல் மிக்கி. நான் ஒன்னும் பயந்து ஓடல. ஒரு பெரிய காரியத்துக்காக கொஞ்ச நாள் பதுங்கி இருக்க, அவ்வளவுதான்.
மீசையும் தாடியும் ரொம்ப வளர்ந்து போச்சு. நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. உங்களுக்கு என் கூடவும் என் பையன் கூடவும் செலவழிக்க நேரமே இல்லைல்ல? அப்படி இல்லை, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். சீக்கிரமே இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நான் நம்புறேன். எவ்வளவு நாள் தாங்க நாங்க இப்படி பயந்து பயந்து சாகுறது? மிக்கிய நினைச்சு பார்க்கும்போதுதான் இதோட எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. எனக்கு இது புரியலன்னு இல்லை, ஆனா இந்த புரட்சியும் போராட்டமும் நமக்கு வேண்டான்னு தோணுது. நீ என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியுதா? நாட்டை நாம பார்த்துக்கிட்டா வீடை நாடு பார்த்துக்கும். டேய் கதவுடா. சிலர் என்ன பதுங்கி இருக்கறியா? வரியா இல்ல நான் கதவு உடைச்சிட்டு உள்ளார வரவா? உங்கன்னு சொல்றல. வரடா. திறக்க மாட்டேன். அவன் எங்க? அவன் எங்க போய் ஒளிஞ்சாலும் கொத்தி கொண்டு போட்டுருவோம். புரட்சி பண்றானா புரட்சி. வாயா, எங்கடா போய் பதுங்குவ? புகை நுழையாத இடத்துல கூட போலீஸ் நுழையண்டாடே. போடா போ. அடடா போடா. ஒதுங்கியா இருக்க. அப்பா போ. டேய் டேய் போடா போடா அந்த பக்கம். போ. நீ போயா. போ. போடாடா. போ. அங்க என்னடா பார்வை? போ. போடா. மணி அடிச்சது காதுல கேட்கல, சீக்கிரம் உள்ள போங்கடா. டேய், நான் இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன், ஒருத்தன் கூட காதுல வாங்க மாட்டேங்கிறான். கீழே இறங்கடா. நீ பந்த கீழே போடுறா. பந்த கீழே போடுறியா இல்லையா? இதுக்கு மேல மரியாதையே கிடையாது. இப்ப உங்களுக்கு என்ன பண்ற பாரு. டேய் பந்த பந்தாக்கு தொட்டி தொட்டி பூந்தொட்டி. டேய் நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி 1500 பூந்தொட்டி வச்சிருந்தா, இப்ப மூளைக்கு 3 தாண்டா இருக்கு. இதையும் உடைச்சிங்க குத்தி கொன்னுடுவேன். உங்களை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. எல்லாம் நம்ம ஃபாதரை சொல்லணும். அவர் வரும்போதெல்லாம் 4 பூந்தொட்டி வாங்கிட்டு வந்துடுறாரு. டேய் உள்ள போங்கடாங்கறேன். நீங்க அடங்க மாட்டீங்களே. ஃபாதர் வரட்டும், அவர்கிட்ட இன்னைக்கு சொல்லி உங்களை மாட்டி விடுறனா இல்லையா பாருங்க. அவர்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? நானே வரேன், இருங்க. டேய் டேய் பந்த அங்க போடாத போடாத. டேய் போடு இப்படி இப்படி இங்க. டேய் எங்கிட்ட போடு. ஏன்டா இப்படி வயசான காலத்துல என்னாலே அம்மா. ஐயோ இந்த பாலை கொடு, இந்த பாலை கொடு. இந்த பாலை வச்சு தானே இவ்வளவு நேரம் அடம் பிடிக்கிறீங்க. அடம். ஆஹா வந்துட்டாரே. என்ன நடக்க போதோ? ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாரா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நம்ம வேலையை பார்ப்போம். ஆமா ஃபாதரே பந்தல் அடிக்கிறாரா? நாலா பக்கத்துல இருந்து அடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? நீங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஃபாதர்? பாருங்க, கடவுள் உங்ககிட்ட கண்டிப்பா கணக்கு கேட்பாரு. சிரிக்க ஆரம்பிச்சிட்டு ஆவிரா ஒன்னும் சொல்லல ஃபாதர். பக்கத்துல வந்துட்டாருன்னா நம்ம கதை அவ்வளவுதான். உன்கிட்ட பல முறை சொல்லிட்டு ஆவிரா,
கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு. நான் எப்போ கெட்ட வார்த்தை பேசினேன் ஃபாதர்? ஓ, கழுதைன்னு சொன்னேனே, அது கேட்டுருச்சா? ஃபாதர், நீங்கள் என்கிட்ட குதர்க்கமாக பேசக்கூடாது. கழுதைங்கன்னு சொல்கிறது ரொம்ப நல்ல வார்த்தை. மிருகங்கள்லேயே ரொம்ப நல்ல பொறுமையாக இங்கே இருக்கிறது கழுதைங்க தான். அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. நல்லா லாக் பண்ணிட்டேன், திறக்க முடியாமல் அவசப்படுவார். அதான் ஃபாதர். மாமேதன் நினைப்பு. உனக்கு யார் அவிரான் பேர் வச்சது? அவங்க தான் ஃபாதர். எவங்க? எங்க சித்தப்பாவும் சித்தியும். ஓஹோஹோ. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் ஏன் கவலைப்படணும்? உன் சித்தப்பாவும் சித்தியும் தான் கவலைப்படணும். சரிக்காத, எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். இந்தாங்க. என்ன இது? கடிதம், லெட்டர்னு சொல்லலாம். ராஜினாமா கடிதம் இல்ல, ஃபாதர் ஆர்மண்டோட கடிதம். ஏமாத்திட்டியா வீரா? சரி, எல்லாரும் போங்க 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 போங்க. போ போ போ, நீ ஓடு. போடா, இறங்குடா இறங்குடா. போ போ போய் குளி போ. அவிரா, ஃபாதர், மாசத்துக்கு ஒரு முறை இதை நீ வழக்கமா வச்சுக்க. எதை? குளிக்கிற வழக்கம். நெடி தாங்கல. ஃபாதர், இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். நாம என்ன பண்றது? குளிக்கிறதுக்கும் குடுப்பனை இல்லை, அவ்வளவுதான். ஃபாதர் போஸ்கோ, தங்கள் நலம் நாடுகிறேன். எனக்கு உங்களை காண பிரியம் இருந்தாலும் முதுமை முன்போல நடமாட முடியவில்லை. நீங்கள் என்னை விட இளையவராக இருந்தாலும் தங்களுக்கு இருக்கின்ற பணிகள் என்னை விட மிக அதிகம். அதில் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. இருந்தாலும் எனக்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் இங்கே வர வேண்டும். நீங்கள் ஆற்ற வேண்டிய பணி இங்கே காத்திருக்கிறது. தொடங்கிட்டாங்களா? ஒரு வேலையாவது உருப்படியா செய்ய விடுறானுங்களா? வரேன் வரேன்டா. இந்த மணியை கலட்டி தூக்கி எறியணும். நீதான் மணி அடிச்சியா? இப்ப எதுக்குடா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கிற? என்ன, எதுக்கு அடிச்ச? போடா போடா, அங்க இருந்து போடா, குரங்கு பயல. போடான்னு சொல்றேன்ல. அட கடவுளே, நான் வளர்த்த மரத்தை இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. நீங்க அழிஞ்சு போயிடுவீங்கடா படுபாவிகளா. யாருமே இல்லை போல இருக்க ஃபாதர். என்ன பண்றது? இருங்க, மணி அடிச்சு பார்ப்போம். ஃபாதர், திரும்பவும் மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? வர உங்களுக்கு என்ன பண்ற பாருங்க. சரி ஃபாதர், சாரி. யாரு? ஆர்மன் ஃபாதர். எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்கீங்க. இன்னைக்கு உங்களை நான் என்ன? யாரு? அவிரா. அவிரா? அவிரோ இல்ல, அவிரா. கோயில் பிள்ளையா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலையே இல்ல. சத்தத்தை வச்சு சொல்லிடுவேன் யார அடிக்கிறாங்கன்னு. ஏதோ ஒரு மாடு காட்டுக்குள்ள புகுந்துருச்சுன்னு. உங்க பேர் என்ன? என்ன காலங்காத்தால என் பேரை தெரிஞ்சுக்கவா வந்தீங்க? மார்த்தா, என்னங்க யார் வந்திருக்காங்க? யாரோ அவிராவா, கூட ஒரு ஃபாதரும் வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு என் பேர் தெரிஞ்சுக்கணுமா? என்னது, உன் பேரை தெரிஞ்சுக்கணுமா? அடடே, யாரு? டோன் போஸ்கோவா? எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கல. இயேசுவுக்கே புகழ் உண்டாக. எப்பொழுதும் புகழ் இருக்கட்டும். நடந்து டயர்டா இருப்பீங்க, வாங்க உள்ள வாங்க. உடம்புல பலம் முன்ன போல இல்லை. இல்லைன்னா உங்களை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வரவழைச்சிருக்க மாட்டேன். ஐயோ, எந்த தொந்தரவும் இல்லை. ஃபாதரை பார்த்தும் ரொம்ப நாளாச்சுல்ல. எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. அப்புறம் பசங்கள்லாம் நல்லா இருக்காங்கல்ல?
கர்த்தரோட அருளால பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. பிரிண்டிங் யூனிட்டும் நெசவாலையும் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால பயிற்சியும் கொடுக்க முடியும், வருமானமும் அவங்களுக்கு கிடைக்கும். நல்லது நல்லது நல்லது. ஃபாதர் சாப்பிடு. எடுத்துக்கங்க ஃபாதர். நன்றி. ஒரு தப்பு பாக்கி இல்லை. 48 எல்லாருமே தப்பு செய்கிறாங்க. அதனால தான் இந்த பசங்க இனிமே தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு டோன் போஸ்கோ இங்கே வரணும். தாமதிக்காதீங்க. பசங்களை தேடி நீங்கள் போகணும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் எங்கேயாவது அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நானும் பார்த்தேன், வர வழியில் அவங்க. நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலே போதும், எல்லாத்தையும் நீங்களே பார்ப்பீங்க. ஒரு ஆத்மாவையாவது நீங்கள் காப்பாற்றுவீங்க. அதுக்காகத்தான் முயற்சி செய்கிறேன் ஃபாதர். அங்கே மைக்கேல்னு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பசங்களுக்கு அவன் தான் லீடர். மைக்கேல். சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம் வா. கை கொடு, கை கொடு. வாடா, சீக்கிரம் வாடா. அந்த பக்கம். அம்மா, போச்சு. பண்ணு பண்ணு பண்ணு. ஆரட்டரியில் உள்ள பசங்களை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்ல. கண்டிப்பாக சொல்கிறேன். அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஐயோ ஃபாதர், எதுக்கு நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டேன்? கடவுளுடைய வங்கியில் நீங்கள் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறீங்க. அதில் எனக்கும் பங்கு உண்டுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கு. மிக்கி குறும்புக்காரன் தான், ஆனால் அவன் நல்லவன். எனக்கு தெரியும், நிச்சயம் வருவான். நான் கிளம்புறேன் ஃபாதர். அவிரா. அதோ ஃபாதர் வந்துட்டேன். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன் ஃபாதர். இனிமே அடிக்கடி இந்த இடத்துக்கு வரணும் ஃபாதர். வேப்ப மரத்தின் தாவரவியல் பெயர் அசாடிரக்ஷா இண்டிகா. அதனோட காற்று ரொம்ப சுகமா இருக்கும்.
வேப்ப மரத்தை பார்க்கறதே சுகம். பச்சை பசேல்னு வேப்ப கொழுந்த தின்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேம்பு கேன்சர் போன்ற நோய்களுக்கு எதிரி. நம்ம தமிழ்நாட்டில் வேப்ப மரத்தை கோயிலில் கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வேப்ப கொழுந்த கையில் எடுத்து கொஞ்சமாக குழைச்சிக்கிட்டு, மைக்கேல் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? அது என்னது சொல்லு, அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிற? மைக்கேல் அது என்னது? டீச்சர், இது மிக்கி கையில இருந்து விழுந்துச்சு. என்னது அது? புகையிலையா? இது சரிப்பட்டு வராது. கண்ட நான் எல்லாம் ஸ்கூலுக்குள்ள சேர்த்துக்காதீங்கன்னு HM கிட்ட படிச்சு சொல்லிட்டேன். இந்த ஸ்கூல்லயே இதுதான் உன்னுடைய கடைசி நாள். ஆபீஸ் வந்து பாரு. டிஸ்மிஸ் பண்றேன். டேய் 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 போனி, டேய் ஏதாவது ஒரு வழி சொல்லுடா. எனக்கு தெரியாது. அவ கை சரியாகும்னு எனக்கு தோணல. அவ அப்பே வந்தா உன்னை கொன்னுடுவான். இதுக்கு ஒரு வழி இருக்கு. டேய் என்னது? ஏ போனி, என்னன்னு சொல்றா? ஊரை விட்டு ஓடிடு. ஃபாதர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. ஃபாதர், சீக்கிரம் வாங்க. இங்க வந்து பாருங்க. என்ன மாத்தா இப்படி கத்திக்கிட்டு இருக்கற? இங்க யாரோ இருக்காங்க. உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் பார்த்தேன். நீங்க வாங்க ஃபாதர். ஏதாவது செடி அசைஞ்சிருக்கும். இல்ல இல்ல இல்ல, அது போது பாருங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க. நீங்க வாங்க, வந்து பாருங்க. இரு நான் போய் பார்க்கறேன். பாதி ராத்திரில தூக்கத்தை கலைச்சிட்டேன். ச்சே. மிக்கி, திரும்பவும் பிரச்சனையா? என்ன சொல்லு சொல்லு. ஃபாதர்,
என்னது அது? மைக்கேல், டீச்சர், இது மிக்கி கையில இருந்து விழுந்துச்சு. கண்ட கண்ட நான் எல்லாம் ஸ்கூலுக்குள்ள சேர்த்துக்காதீங்கன்னு HM கிட்ட படிச்சு சொல்லிட்டேன். ஆபீஸ் வந்து பாரு. ம், வா வா உள்ள வா. இவன் தானா? ஏதாவது திருட வந்திருப்பான். நீங்க புது கோயில் கட்டுறதுக்கு பணம் வச்சிருக்கிறீங்கல்ல, அதை திருட தான் இங்க வந்திருக்கிறான். இவனை புடிச்சு ஜெயில போடுங்க ஃபாதர், அப்பதான் புத்தி வரும். மாதா, எப்பவும் நீ இப்படிதான் பேசிட்டு இருக்கிற. போ, சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்து வை. என்ன பாக்குற? போ போய் எடுத்து வை. திருட வந்த பையனுக்கு விருந்து வைக்கிறாரு. இந்தாங்க ஃபாதர். நடந்ததை மறந்துடுங்க. புது இடமும் புது ஆட்களும் டோன் போஸ்கோவுடைய அமைப்பும் ஒன்று சேரும்போது ஒருத்தன் திருந்திடுவான். எனக்கு அது தெரியும் ஃபாதர். எனக்கு இவன் மட்டும்தான் இருக்கான். இவன் ஒரு நல்ல மனுஷனா மாறினாலே போதும் எனக்கு. மனசை தளர விடாதீங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட இவன் ரொம்ப நல்லா வருவான். இவன் சொன்னது போல இவன் ஜெனரல் மிக்கியை ஆவாட்டி பாருங்களேன். அப்படிதானே மிக்கி? வரட்டுங்களா? வா. பார்த்து, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ ஆரட்டிக்கு போய் ஃபாதர் போஸ்கோவை பாரு. நான் எல்லாம் சொல்லியிருக்கேன், சரியா? மாலை போடு, மாலை போடு, மாலை போடு. இங்க போடு, இங்க போடுடா. இங்க போடுடா மாலை. இங்க போடுடா. ஏய். ஏய். லவுடா, லவுடா. இங்க போடுடா, இங்க போடுடா, இங்க போடுடா, இங்க போடுடா, இங்க போடுடா. ஐயோ, என்கிட்ட போடுடா. என்கிட்ட போடுடா. டேய், அங்க போடுறா அவன். இங்க போடுறா, என்கிட்ட போடுறா. டேய், என்னடா நீங்க? யாரா நீ? ஃபாதர் ஆர்மண்டம் சுட்டாரு. ஓ, அந்த பாலை எடு. கையில போய் வச்சிருக்கிறது கண்ணுக்கு தெரியல. புதுசா வர பையனுக்கு பேச்ச பாரு. எடுத்துட்டு போங்கடா, போங்க. வந்துட்டான். விட மாட்டேன் அவனு. ஏய் பசங்களா, என்ன பண்றீங்க அங்க? என்னடா பண்றீங்க? என்ன விளையாட்டு இது? அல்லடா, இவன் யாரு புதுசா இருக்கு? என்ன பண்றாங்க? டேய், அவன் மேல ஏறி உட்கார்ந்து என்ன பண்ற? பாக்கெட்ல கை விடுறா. என்ன எடுக்கறான்? ஆஹா, கத்தி. டேய், கத்தில எடுக்கணும். டேய், வேண்டாம் என்கிட்ட குடுத்துரு. குடு கத்திய குடுறானா? குடு கத்தி எப்படி குடு. குடுறா. எந்திரிடா. ஆட பாவிங்களா டேய். ஏன் மேலே உருளாதுங்கடா டேய். ரெண்டு பேர் வெயிட் என்னால தாங்க முடியலடா. டேய் வேண்டாம், சொன்னா கேளு. அடிச்சுக்காதீங்கடா. ஆடா டேய், வேண்டாம்டா டேய். என்ன அங்க சண்டை? புடிங்கடா டேய், ஆளுக்கு கை புடிங்கடா. ஜாக்சன் எந்திரி. போங்க. ஜாக்சன் எந்திரின்னு சொல்றல. போ, எல்லாரும் போங்க. போ. அவிரா எந்திரி. இவன் மேல இருந்தானே எப்படி எந்திரிக்க முடியும்? ஃபாதர், இங்க பாத்தீங்களா? இவன் கையில கத்தியோட உள்ள வந்து நம்ம பசங்களை நீங்க மட்டும் வரலனா குத்தி கிழிச்சிருப்பான். மைக்கேல், சார் தானே அது? இவருக்காக தான் பெட் தலகாணி எல்லாம் வைக்க சொன்னீங்களா? ஃபாதர், நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இவன்லாம் திருந்தாத கேஸ். அவிரா, நான் ஒன்னும் பேசல ஃபாதர். நீ போ.
இவன் நேரம் மைக்கேல், கட்டியால நம்மள குத்தி இருந்தானா என்ன வா. ஆயிருக்கும்? நல்ல எந்திரு. வேலை தப்பிச்சோம். ஒன்றும் இல்லை மிக்கி, வாழ்க்கை பூரா இப்படிதான். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு போராட்டம். அதில் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம போராடுறவன் தான் ஹீரோ. வா. மைக்கேல், நடந்தது எல்லாம் உன் வயசுல எல்லாருக்கும் நடக்கிறது தான். தப்பும் தவறுகளும் தற்காலிகமானது. அது நிரந்தரமா நடக்காம பார்த்துக்கணும். இன்னையிலிருந்து நீ புது மனுஷன். இங்க உனக்கு ஒரு புது உலகம் ஆரம்பிக்க போகுது. இப்ப முடிவு உன் கையில இருக்கு. நீ சேத்து தண்ணியில மீனா இருக்கணுமா, இல்ல இந்த நல்ல தண்ணியில மீனா இருக்கணுமா? சார் வாங்க சார். வாங்க 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 வா. ஒருத்தன் கூட தூங்கலையா இன்னும்? ஏன்டா இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க? தூங்குங்கடா. டேய் டேய் இங்க வா. இதான் உன் படுக்கை. இது பாரு, அடக்க ஒடுக்கமா இருக்கணும், இல்லைன்னா அடக்கமாயிடுவேன். உன் வில்லத்தனத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? இந்த பாருடா, இங்க என்ன பாருடா, என்னை பத்தி உனக்கு தெரியுமா? இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இப்ப கேட்காத, நாளை காலையில் கேளுன்னு. நான் ஃபாதர் மாதிரி கிடையாது, புரியுதா? மேலே ஏறிப்படு. இந்த பாரு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. வரேன். இல்லை படுங்கடா, படுங்கடாண்ணா. படுறா, சும்மா அபிரா, வந்துட்டேன் ஃபாதர். சிரிக்க மாடா செய்றீங்க, காலையில் வச்சுக்கிறேன் உங்களை. ஆள் நிற்கிறது கண்ணுக்கு தெரியல, இந்த வீசு வீசுற. என்னால முடியாதுப்பா. இந்த ஊர்ல எது எங்க இருக்குன்னே தெரியல. அப்படிதான். நல்லா குதிங்க. அபிரா, என்ன சுருங்கிட்ட? எந்திரிச்சு குதி. சரி. இவருக்கு காலங்காத்தால வேற வேலை இல்லை. நல்லா குதிங்க. நல்லா நல்லா குதிங்க. வெரி குட். போதும் 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 போதும். இப்போ நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. மறுபடியும் மூச்சை இழுத்து விடுங்க. வெரி குட். மூச்சை இழுங்க, விடுங்க. தொடர்ந்து மூச்சை இழுத்து விடுங்க. என்னாச்சு அபிரா? இவன் எங்க இருந்து வந்தான்? ஏண்டா, இங்க ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான்ல, இல்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா ஃபாதர்? இது நமக்கு ஆகாது. தள்ளு தள்ளு தள்ளு. நீ வா, வாடா. தைரியம் தான் வாடா பார்க்கலாம். வா வா, எதுக்கு பயப்படுற?
எங்கடா எடுத்துட்டு போற? வெயிடா. ஏய், என்ன நடக்குதுங்க? வழி விடுங்க. ஓரம் போ ஜாக்சன், போ. இப்படி வா. உட்கார். ம் ம் வா. ம் சரி, எல்லாரும் போங்க. அடடா, கை கொடுங்க. வெரி குட் மிக்கி. என்ன பயந்துட்டியா? நீ தைரியசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம பேண்ட் ரூமுக்குள்ள போய் இதே போல ஒரு ட்ரம்பட்டை நீ தூக்கணும். அப்புறம் நடு ராத்திரியில சிமெட்ரிக்கு போய் ஆண்ட்ரூ சார் கல்லறை மேல நின்று சத்தமா வாசிக்கணும். என்ன முடியுமா? அப்படி நீ செஞ்சினா நாளையிலேருந்து நீ தான் தலைவன். தோத்து போன
மைக்கேல், எல்லாரும் போங்க. கொஞ்சம் ஏமாத்திருந்தா என்னையே தூக்கிட்டு போயிருப்பான். படுவாவி பையன். வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. இதை எடுக்க தானே நீ அந்த பேண்ட் ரூம்குள்ள போன? ஜாக்சன் தான் உன்னை எடுக்க சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும் மிக்கி. உக்கார். இதை கத்துக்கணுமா? இந்தா. வாசிச்சு பாரு. அப்படி இல்லை, இப்படி வாசிக்கணும். உனக்கு சொல்லித்தரவா? இந்த கையை இங்க பிடிக்கணும். இந்த விரல் இருக்கு பாரு, இதை இங்க 3 விரலையும் அழுத்தமா வைக்கணும். புரியுதா? வெரி குட் மிக்கி. மிக்கி, உன்னோட வாழ்க்கை இந்த இசையை போல மேன்மை உள்ளதா இருக்கணும். தொய்வே வரக்கூடாது. ஃபாதர், நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? அன்னைக்கு பந்தயம் வச்சப்ப நீங்க வேணும்ட்டே தானே தோத்தீங்க? இல்ல மிக்கி, இனி உன் வாழ்க்கையில தோல்வியே இருக்கக்கூடாது. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? மிக்கி ட்ரம்பட்டை வெற்றிகரமாக கற்றுக்கொள்வதாக நான் நினைக்கவில்லை. மிக்கி தன் வாழ்வில் இல்லாதிருந்த ராகத்தையும் தாளத்தையும் லயத்தையும் மேலே கொண்டு வர முயல்வதாய் நினைக்கிறேன். கடந்த காலத்தின் குற்ற இருள் கவ்வி காலை பனி போல் கண்முன் காணாமற் போயொழிகிறது. பால்யம் இதயத்தில் ஏற்படுத்திய ரணங்கள் குணமாவதையும் இதழ்கள் புதிய புன்னகை அணிந்து கொள்வதையும் நான் பார்க்கிறேன். சுருங்கச் சொன்னால் இது ஒரு ஜீரோவிலிருந்து ஒரு ஹீரோவுக்கான நெடுந்தொலைவு பயணம். கடவுள் துணை நிற்க.
நடக்கவில்லையே. ஓ தெய்வமே! இந்த இதையும் மடி சீக்கிரமா மாட்றா செபாஸ்டியன். அந்த நூலெல்லாம் சிக்கு விடாம கொண்டு போய் கூடுறா. சரி சரி. என்னங்கடா இது? உங்க எல்லாரையும் நான் ஒருத்தன் தான் கண்காணிக்கணுமா? டேய் தம்பி, உனக்கு என்ன தனியா வெத்தலை பாக்கு வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? ஆஹா. ஆ. 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 அட. டேய் ஜாக்சன், அவனை பாத்தியா? இவன் நாம நினைச்ச மாதிரி இல்ல. முரட்டு பயலா இருந்தாலும் வேலையை கத்துக்கிட்டு சின்சியரா பண்றான். எதுக்கும் நீ ஜாக்கிரதையாகிரு, இல்லன்னா கொஞ்ச நாள்ல உன்னையே ஓவர்டேக் பண்ணிடுவான். சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். அவிரா, ஃபாதர் நான் ஒன்னும் சொல்லல ஃபாதர். இங்க சிக்கன்ல கிச்சன் வந்துகிட்டு இருக்கு. அத வந்துட்டேன். கொஞ்ச நாள்ல கிறிஸ்மஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது. அதனால நிறைய போட்டிகள் நடத்த போறாங்க. நாடக ரிஹர்சல் பண்றதுக்கு நமக்கு நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. பேண்ட் பிராக்டிஸ்க்கு கூடுதலா நேரத்தை ஒதுக்கி ஆகணும். அதனால கொஞ்ச நாளைக்கு உங்க விளையாட்டெல்லாம் குறைச்சிக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையா உங்க பிராக்டிஸ்ல கவனம் செலுத்துங்க, சரியா? சில விஷயங்களை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு செஞ்சா மட்டும்தான் நாம சாதிக்க முடியும். எதுக்கும் பயப்படாதீங்க, இந்த வருஷம் தூள் கலப்பிடுவோம். அப்படி சொல்லு. இந்த வாட்டி எல்லா ட்ராஃபியும் நம்ம தான் வின் பண்ண போறோம். கண்டிப்பா வின் பண்ணுவோம். கிழிப்பீங்க. தின்றதுக்கு தூங்குறதுக்கு தூர் வாடுறதுக்கு போட்டி வச்சாதான் நாம ஜெயிப்போம். புரிஞ்சுதா? கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போயிருவான் வீரா. போடா திருட்டு பையல. அவிரா, நான் ஒன்னும் சொல்ல பாத, நாம தான் ஜெயிப்போம். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம கவனமா இருக்கணும். எது வேணா நடக்கலாம். என்ன ஃபாதர் எப்படி சொல்றீங்க? என்னாச்சு இவருக்கு? புது வருஷம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறதுல ஒரு பையன் நம்ம கூட இருக்க மாட்டான். எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறாரு? புது வருஷம் வருதுல்ல, புதுசா சில விஷயங்களை பத்தி வந்துட்டேன் ஃபாதர். புதுசா எதுவுமே சொல்லல, பழசுதான். நான் உங்க பின்னாடியே தான் வருவேன். என்ன ஒரு குளிர். இந்த நேரத்தில் இவன் எங்க போறான்? இதை கண்டுபிடிக்காம விடக்கூடாது. பார்த்துருவோம்.
ஜாக்சன் ஜாக்சன் எழுந்துரு. இந்தா இதை குடி. பார்த்து எழுந்து. பொறுமையா பொறுமையா இந்த இது குடி. நன்றி மைக்கேல். படுத்துக்கோ ஜாக்சன், படுத்துக்கோ. நல்லா இருக்கு, நல்லா படுத்துக்கோ ஜாக்சன். வாங்க வாங்க சீக்கிரம் போலாம். எனக்கு பசிக்குது, எனக்கு தாகமா இருக்குது. என்னோட நரம்புகள் முறுக்கி இழுக்குது. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஓ தெய்வமே, என்னோட கனவுகள் எல்லாம் கலைஞ்சு போகுதே. இதோ நான் மரணத்தின் விளிம்பிலே இருக்கிறேன். கண் தெரியாத இருட்டிலே இருக்கிறேன். தெய்வமே, வாங்கடா வாங்கடா, சூப்பரா நடிச்சிக்கிறா, எல்லாம் சூப்பரா நடிச்சிக்கிறா. மிக்கி மிக்கி, ஏய் மிக்கி, ரத்தம். ஃபாதர் ஃபாதர்,
வந்து ரொம்ப நேரம் ஆச்சாம்மா. நான் நல்லா தூங்கிட்டேன். வலி தாங்க முடியலம்மா. எங்க அம்மா சிரிச்சதை பார்த்து ரொம்ப நாளாச்சு. உன் சந்தோஷம் போனது என்னால தானே. இங்க எல்லார்கிட்டயுமே நீ நல்ல பேர் எடுத்திருக்கப்பா. வேற என்ன வேணும் எனக்கு? ஒரு அம்மாக்கா அது போதும்பா. போனி, டேய் குண்டு பூசணிக்கா, ஏன் வெளியே நிக்கிற? ஏன்டா என் பக்கத்துல வர மாட்டேங்கிற? எனக்கு ஒன்று செய்யறியா? நம்ம பசங்களை பார்த்தன்னா நல்ல கனவுகளை காண சொல்ல. அது மட்டும் இல்லை, அப்புறம் மைக்கேல், மைக்கேல், மிக்கியுடைய கதையை எழுதத் தொடங்கியதிலிருந்து நான் பட்ட மனத்துயரம் போல வேறு எப்போதும் பட்டதில்லை. அவனுடைய முடிக்கப்படாத வாழ்க்கையைப் போல என்னுடைய எழுத்தும் முழுமை பெறாமல் முறிந்து போகிறது. எத்தனையோ சித்திரங்கள் இதயத்தில். எதை சொல்ல, எதை விட? என்ன நடக்குதாங்க? இங்க 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 புடி. பார்த்து
கதை முற்று பெறுகிறது. ஆனால் முற்று பெறாத ஒன்று எஞ்சி நிற்கிறது. அது நித்திய வாழ்வில் நுழைந்த மிக்கி உலக வாழ்வில் இருப்போருக்கு விட்டுச் சென்ற செய்தி. நாம் செய்ய வேண்டிய நற்செயல்களை நாளை செய்து கொள்ளலாம் என தள்ளி போட வேண்டாம். நாளை நமதாக இல்லாமல் போகலாம்.